ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம இன்டிஸ்மென்ட் அண்ட் லிக்விடிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் ரொம்பவே சீக்கிரமாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் 2 3 வீடியோஸ் போடலான்றதை பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதுவரைக்கும் என்னோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதே 4 வீடியோ தான். அண்ட் அந்த 4 வீடியோலையுமே கண்டினியூஸாக வந்துட்டு இருந்த ஒரு கமெண்ட் பற்றி ப்ரோ இன்டிஸ்மென்ட் பற்றி போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஈவன் இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில் கூட வந்து கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நான் இன்டிஸ்மெண்ட்டை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, லிக்விடிட்டியுமே சேர்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்டிஸ்மெண்ட்னா என்னென்னா ரொம்பவே சிம்பிள் தான். இதில் நீங்கள் இன்டிஸ்மெண்ட்னா என்னன்றதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நமக்கு ரீசெண்டாக இருக்க புல் பேக்கை தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது எதனால் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீட்டெயிலர்ஸ் அண்ட் பேசிக் எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பீங்கன்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு, ரீசெண்டாக இருக்கிற லோவை பிரேக் பண்ணதும் இதை ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் ஆக்சுவலி இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களோட லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்காக பண்ணுற ஒரு மேனிப்புலேட்டிவ் மூவ் தான். அது எப்படி மேனிப்புலேட்டிவாக ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் இன்ஸ்டிடியூஷனால் அதை அப் ட்ரெண்ட்லேயே கொண்டு போக முடியும். ஃபர்தர் இன்னும் மேலே கொண்டு போகணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக லிக்விடிட்டின்றது ரொம்பவே தேவையான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அந்த லிக்விடிட்டியை உங்ககிட்டேருந்து எடுக்கிறதுக்காக தான் ரீசன்ட் புல் பேக்கில் இருக்க லோவை பிரேக் பண்ணி அங்கே இருக்க ட்ரேடர்ஸோட எஸ்எல்ஐ ஹிட் பண்ணி லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ரீசன்ட் லோ பிரேக் பண்ணதும் நிறைய பேர் இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு நினச்சி இன்டியூஸ் ஆகுறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் திரும்ப போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த இந்த கவுண்டர் ட்ரெண்ட் மூவில் உங்களோட செல் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் மார்க்கெட் உங்களோட இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டியை எடுத்ததும் கீழே இருக்க ஒரு டிமாண்ட் ஜோனையோ இல்லை ஆர்டர் பிளாக்கையோ ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஓபிஸ்க்கு ரியாக்ஷன் கொடுத்து உங்களை அகெயின் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த ஓபிக்கு ரியாக்ட் ஆகி மார்க்கெட் செல் தான் மாறப்போகுது அப்படின்ட்டு நினச்சி நீங்கள் செல் பண்ணீங்களா, ஒரு சின்ன புல்பேக்கை மட்டும் கொடுத்துட்டு அகெயின் போய் உங்கள் எஸ்எல்ஸை அடிக்கும். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் இன்டியூஸ்மெண்ட்ஸ் அண்ட் மேனிப்புலேஷன்ஸ் அதிகமாகவே நடக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ரீசன்ட் புல் பேக்கை இன்டியூஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர, ஒன்ஸ் மார்க்கெட்டில் எப்போவுமே இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட என்ட்ரியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இன்டியூஸ்மெண்ட் எடுக்காமல் நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்தால் தான் மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி கிடைக்கும். மார்க்கெட்டில் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த இடத்துல லிக்விடிட்டியாக மாறுவீங்க. ஸோ எப்போவுமே லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களோட என்ட்ரி ஜோன்ஸை பாருங்கள். ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளோதான் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த இடத்துல நான் இன்டியூஸ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சிம்பிளாக இவ்வளோ தான் இன்டியூஸ்மெண்ட்டுன்றது உங்களால் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் இதை வச்சு மட்டுமே உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக லிக்விடிட்டியை வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதை மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட பேசிக்ஸை மட்டும் வச்சுட்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கான்செப்ட் அங்கே நடக்குதுன்னா அது எதுக்காக நடக்குது? அது நடக்கிறதுனால மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு? அதுக்கு கோரிலேட்டடா மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்? அப்படின்ற கம்ப்ளீட் அனாட்டமிய நீங்க லேர்ன் பண்ணியே ஆகணும். ஏன்னா, இப்ப நான் சொன்ன கான்செப்ட்ட அப்படியே காப்பி பண்ணி உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ப்ராஃபிட்ஸும் பண்ண முடியும். பட் லாங் டெர்முக்கு பண்ணவே முடியாது. ஏன்னா, மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாரி ஃபேஸ்லயே இருந்துராது. மார்க்கெட்டோட ஃபேஸ்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு கான்செப்ட்ட அடிப்படை தெரியாம பேசிக்ஸை மட்டும் லேர்ன் பண்ணிட்டு அப்படியே ட்ரேட் பண்ணிடலாம்னு நினச்சீங்கன்னா, அந்த ஃபேஸுக்கு ஏத்த மாரி உங்களால உங்க கான்செப்ட்ட மாத்திக்க முடியாது. ஒரு கான்செப்ட்டோட அனாட்டமி தெரிஞ்சா தான், மார்க்கெட் எந்தவித கண்டிஷன்ஸ்ல இருந்தாலும், எப்படிப்பட்ட ஃபேஸா இருந்தாலும் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா, மார்க்கெட் எப்பவுமே ஸ்டாண்டர்டானது கிடையாது. இதோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாரி உங்களால கான்செப்ட்ட யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது எப்படி உங்களால தெரிஞ்சுக்க முடியும்னா, அதோட இன்டெப்த் கான்செப்ட் வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணா மட்டும் தான். ஃபர்ஸ்ட் இந்த இன்டியூஸ்மென்ட் எதனால நடக்குது அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால தான் நடக்குது. லிக்விடிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னா,
நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட எஸ்எல் தான் லிக்விடிட்டி அப்படின்னு. எஸ்எல் தான் லிக்விடிட்டி கரெக்ட்டு தான். பட் எதுக்காக எஸ்எல் எடுக்குது? அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க. மார்க்கெட்ல பை ஆர்டர்ஸ், செல் ஆர்டர்ஸ்ன்னு 2 விஷயம் இருக்கு. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பை பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அத இன்னொருத்தர் செல் பண்ணியிருந்திருக்கணும். நீங்க செல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அத இன்னொருத்தர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க ஒரு 500 ஸ்டாக்ஸ் பை பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. மார்க்கெட்ல அதே 500 ஸ்டாக்ஸ இன்னொருத்தர் செல் பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் உங்களால 500 ஸ்டாக்க வாங்க முடியும். ஒருத்தர் செல் பண்றத நீங்க வாங்குறீங்க. அவ்வளோதான். பட் இந்த இடத்துல 500 ஸ்டாக் நீங்க வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. பட் 400 ஸ்டாக் தான் இன்னொருத்தர் செல் பண்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல தேவையான லிக்விடிட்டின்றது இல்ல. இந்த ஆர்டர்ஸ தான் நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். நீங்க 500 ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நெனைக்கிற இடத்துல உங்களுக்கு 400 ஸ்டாக்ஸ் தான் கிடைக்குதுன்னா, உங்களுக்கு ஈவன் தோ மீதி இருக்கிற 100 ஸ்டாக்ஸ் உங்ககிட்ட கேப்பிட்டல் இருந்தாலும், அத வாங்கறதுக்கான லிக்விடிட்டி மார்க்கெட்ல இல்ல. புரியுதுங்களா? அதாவது மார்க்கெட்ல ஆர்டர்ஸ் கம்மியா தான் இருக்கு. இந்த ஆர்டர்ஸ தான் நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? எஸ்எல் வந்து லிக்விடிட்டி கிடையாது. எஸ்எல்ன்றது இந்த லிக்விடிட்டிய கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, எஸ்எல்ஸ் லிக்விடிட்டி கிடையாது. அத கிளியரா இருந்துக்கோங்க. ஆர்டர்ஸ் தான் லிக்விடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்ட 500 டூ 500 பிரைஸ்லேருந்து 1000க்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க கிட்ட கேப்பிட்டல் ஒரு 1000 குரோர்ஸ் ஆஃப் கேப்பிட்டல் இருக்குன்றத ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துல அவங்களோட மொத்த 1000 ஆஃப் குரோர்ஸையும் டம்ப் பண்ணி இங்கேருந்து மேல கொண்டு போக முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கான ஆர்டர்ஸ் அவங்க பை பண்ணணும்னா, அதுக்கேத்த செல் ஆர்டர்ஸ் மார்க்கெட்ல ஃப்ளோட்டிங்கா இருக்கணும். அப்பதான் அவங்களால அந்த ஆர்டர்ஸ ஃபுல்லா பிளேஸ் பண்ண முடியும். பட் இங்க என்ன நடக்கும்னா, மார்க்கெட்ல ஃப்ளோட்டிங்கா 700 குரோர்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் தான் இருக்கும். 700 குரோர்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ ஃபில் பண்ணி, இங்கேருந்து மார்க்கெட்ட மேல கொண்டு போறாங்க அப்டின்னா, அந்த 700 குரோர்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் ஒரு சர்டைன் பிரைஸ் வரைக்கும் தான் மார்க்கெட்ட மேல கொண்டு போகும். ஓகேவா? இங்கேருந்து ஃபர்தர் மார்க்கெட்ட மேல கொண்டு போணும் அப்டின்னா, அவன் மிச்சம் இருக்கிற கேப்பிட்டலையும் உள்ள கொண்டு வந்தாகணும். உள்ள கொண்டு வரணும்னா, அவனுக்கு ஃபர்தர் லிக்விடிட்டி வேணும். புரியுதுங்களா? அந்த செல் ஆர்டர்ஸ் வந்து இருந்தா தான் அவனால ஃபர்தர் பை பண்ண முடியும். ஸோ, இங்க என்ன பண்ணுவான்னா, ரீசென்ட்டா இருந்த புல் பேக்க பிரேக் பண்ணுவான். இது எதனால அப்டின்னா, இந்த இடத்துல அவன் புல் பேக்ஸ் குடுத்து குடுத்து தான் மார்க்கெட்ட மூவ் பண்ணுவான். பிகாஸ் புல் பேக்ஸ் குடுக்குறப்போ, புல் பேக்ஸ் குடுத்து மார்க்கெட்ட மேல கொண்டு போறப்போ, மார்க்கெட்ட ஸ்டேபிளாவும் மேல மூவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உள்ள ரீட்டெய்லர்ஸையும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ, ரீசென்ட்டா இருக்க புல் பேக்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்டெய்லர்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா, ப்ரீவியஸ் புல் பேக்ல என்ட்ரி ஆன ரீட்டெய்லர்ஸ் அதிகப்படியான பேர் இங்க அவங்களோட டிபிய எடுத்துட்டு வெளிய வந்திருப்பாங்க. இந்த ரீசென்ட் புல் பேக்ல இருந்த ரீட்டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் என்ட்ரி உள்ள வந்திருப்பாங்க. ஸோ, அவங்களோட எஸ்எல்ன்றது இந்த லோக்கு கீழயே தான் இருக்கும். இந்த இடத்துல ஆர்டர்ஸ் எடுத்தவங்க, இந்த இடத்துல ஆர்டர்ஸ் எடுத்தவங்க எல்லாரோட எஸ்எல்லுமே இந்த லோக்கு கீழ தான் இருக்கும். அண்ட் இது இன்ஸ்டிடியூஷன்ஸோட அல்கோக்கும் தெரியும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு லிக்விடிட்டியும் தேவை இல்லையா? ஸோ ஒன்ஸ் இந்த எஸ்எல்ஸ ட்ரிகர் பண்ணதும், இங்க பை பண்ணவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சுன்ட்டு செல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் நவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தேவையான செல் ஆர்டர் லிக்விடிட்டீஸ்ன்றது வெளிய வருது. மார்க்கெட்ல ஃப்ளோட்டிங் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் என்ன நடக்கும்னா, ஒன்ஸ் ப்ரீவியஸா இந்த ஆர்டர்ஸ ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த ஜோன்லயும் ஒரு விஷயம் நடக்கும். ப்ரீவியஸா அவங்க ஆர்டர்ஸ போட்ட ஏரியால இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, இந்த இடத்துல 700 சொன்னேன். 1000 குரோர்ஸ் இருக்குன்னா, 700 குரோர்ஸ் தான் ஃபில் ஆகும். பேலன்ஸ் என்ன ஆகும்னா, அன்ஃபில்டா இங்கேயே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்களோட லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்டின்னா, அங்க விட்டு போன ஆர்டர்ஸ அகெயின் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்ட மேல மூவ் பண்ணி ஆகணும். பண்றதுக்கு அவங்ககிட்ட கேப்பிட்டல் இருக்கு. பட் ஃபில் பண்றதுக்கான லிக்விடிட்டி இல்ல. ஸோ என்ன பண்றான், உங்களோட எஸ்எல்ல இன்டியூஸ் பண்றான். உங்கள செல் பண்ண வைக்கிறான். செல் பண்றப்போ ஆர்டர்ஸ் ஃப்ளோட்டிங் ஆகுது. ஃப்ளோட்டிங்கா இருக்க ஆர்டர்ஸ டிமாண்ட் ஜோனுக்கு வந்து அகெயின் ஃபில் பண்றான். ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அகெயின் மார்க்கெட்ட மேல மூவ் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தர் மேல போக ஆரம்பிச்சுரும்.
அண்ட் இந்த மாரி தான் ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது கிரியேட் ஆகுது. ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்ததும், இந்த ஹைக்கு தேவையான லிக்விடிட்டின்றது கிடைச்சிருச்சு. ஸோ, அதனால தான் நம்ம இத மேஜர் ஹையா கன்சிடர் பண்றோம். அண்ட் அண்ட் தென் லிக்விடிட்டீஸ் எல்லாம் எடுத்து ஆர்டர்ஸ பிளேஸ் பண்ணி, அகைன் வந்து இந்த மேஜர் ஹைய பிரேக் பண்றதுனால, இங்க நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து கிடைக்குது. அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் மார்க்கெட்ட ஃபர்தர் அப் ட்ரெண்ட் தான் கொண்டு போகுது. அண்ட் இந்த ஹை டூ பிரேக்குக்கு கிடைக்கிற லோவஸ்ட் பாயிண்ட்ட தான் நம்ம மேஜர் லோவா கன்சிடர் பண்ணோம். இந்த மாரி தான் ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது கிரியேட் ஆகும். இப்படி தான் மார்க்கெட் உள்ள மேனிபுலேஷன்ஸ், இன்டியூஸ்மென்ட்ஸ் நடக்கும். அண்ட் அந்த இன்டியூஸ்மென்ட்ஸ் எதுக்காக நடக்கும்னா, மார்க்கெட்ட லிக்விடேட் பண்றதுக்காக. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க ஆர்டர்ஸ பிளேஸ் பண்றதுக்காக, மார்க்கெட்ட எஸ்எல்ல ட்ரிகர் பண்ணி இப்படி தான் லிக்விடேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் லிக்விடிட்டிய கிரியேட் பண்ணதுக்கப்புறம், அவனுக்கு தேவையான ஆர்டர்ஸ எங்க அவனுக்கு வேணுமோ, அந்த இடத்துல ஃபில் பண்ணி, மார்க்கெட்ட மேல மூவ் பண்ணிட்டு போவாங்க. புரியுதா? அண்ட் ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதும், அதே பேட்டர்ன் கன்டின்யூ ஆகும். இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்து, ஒரு அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட்ட மூவ் பண்ணிடுச்சு. இங்கேருந்து இன்னும் மேல போகணும்னா, அவனுக்கு இன்னும் ஆர்டர்ஸ் தேவைப்படும். ஸோ, அதுக்காக ரீசன்ட் புல் பேக்க இன்டியூஸ் பண்ணுவான். இன்டியூஸ் பண்ணி, லிக்விடிட்டி எடுத்து, அங்கருந்து மார்க்கெட்டுக்கு அவனுக்கு தேவையான ஆர்டர்ஸ ஃபில் பண்ணி, அகைன் மூவ் பண்ணுவான். இத தான் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றோம். அண்ட் இன்டியூஸ்மென்ட்ஸ் அண்ட் லிக்விடிட்டீஸ் இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர பிரிண்ட் பண்ணுது. புரியுதா? அண்ட் எப்பவுமே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது இந்த மேஜர் லோ கிடைக்கும் இல்லையா? இன்டியூஸ்மென்ட் எடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்த ஒரு மேஜர் லோ எப்போ பிரேக் ஆகுதோ, அப்ப தான் நமக்கு ஆக்சுவலி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது மார்க்கெட்ல நடக்கும். இந்த மாரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லயோ, இல்ல இன்டியூஸ்மென்ட்ஸ்லயோ நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்க்கவே கூடாது. இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர வச்சு மட்டும் தான் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர டிஃபைன் பண்ணணும். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பிரிண்ட் பண்ணும். அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட கண்டுபிடிக்கணும்னா, நீங்க மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அண்ட் ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்ததும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போக போகுது. ஸோ, இதுக்கப்புறம் நீங்க இன்டியூஸ்மென்ட்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சுரும். டவுன் ட்ரெண்ட்ல வர ரீசன்ட் புல் பேக் தான் உங்களோட கரண்ட் இன்டியூஸ்மென்ட். ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மென்ட்ட மார்க்கெட் எடுத்து, ஒரு மேஜர் லோ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மார்க்கெட்ல செல் பண்றதுக்கான பிளானுக்கே போணும். ஏன்னா, இந்த இடத்துல இன்டியூஸ்மென்ட் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்டியூஸ்மென்ட்ன்னு ஒரு விஷயம் இல்ல. ஆனா, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த இடத்துலருந்து டைரக்ட்டா இன்ஸ்டிடியூஷன்ஸால செல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா, அவனுக்கு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஃப்ளோட்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. பட் அந்த ஆர்டர்ஸ ஃபில் பண்றதுக்கான லிக்விடிட்டி இல்ல. அந்த லிக்விடிட்டி இல்லன்னா, அதுக்கு மேல எங்க லிக்விடிட்டி இருக்குமோ, அத தான் எடுப்பான். ஸோ, இந்த ஹைக்கு மேல லிக்விடிட்டி இருக்கும்ல. இங்க செல் பண்ணவங்களோட லிக்விடிட்டி இங்க தானே இருக்கும். என்ன பண்ணும், அப்படியே போயிட்டு இந்த லிக்விடிட்டிய எடுத்துட்டு, அங்கருந்து அவனோட ஆர்டர்ஸ ஃபர்தர் ஃபில் பண்ணி, மார்க்கெட்ட டவுன் ட்ரெண்ட் கொண்டு வருவான். புரியுதா? எப்பவுமே லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களோட ஆர்டர்ஸ பிளேஸ் பண்ணணும். ஏன்னா, நீங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட தான் டிராவல் பண்ண போறீங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ அவங்க ஆர்டர்ஸ பிளேஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் அண்ட் லிக்விடிட்டி எடுத்து அவங்க என்ட்ரிஸ் ஏரியாவுக்கு வந்தா மட்டும் தான் நம்மளும் என்ட்ரி எடுக்க போறோம். இல்லன்னா அந்த என்ட்ரி வேண்டாம். கிளியரா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். புரியாதவங்களுக்கு அகைன் போய் வீடியோவ பாருங்க. கண்டிப்பா புரியும். இந்த இன்டியூஸ்மென்ட்ஸ எப்படி மார்க் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் மேப்பிங் எப்படி பண்ணணுன்றத சார்ட் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இங்க நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்து மார்க்கெட் ஃபுல் அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. ஸோ ஸோ இந்த லோலருந்து எப்படி ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த இங்க ஏன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் காரணம்ன்றதையும் பார்க்கலாம். இங்க ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்ட் புல் பேக்க எடுத்து நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்தது. இது நம்மளோட மேஜர் லோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்ததுக்கப்புறம் இது நம்ம மேஜர் ஹையா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்மளோட மேஜர் ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கருந்து நம்ம அப் ட்ரெண்டுக்கு பார்க்கலாம். நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்ஸ் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம், ரீசன்ட் புல் பேக் எங்க எடுக்குதுன்றத பாருங்க. இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ரீசன்ட் புல் பேக்
புல் பேக்கோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் ப்ரீவியஸ் வீடியோல குடுத்துட்டேன். ஸோ, அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்மளோட ரீசன்ட் புல் பேக் இங்க இருக்கா? புல் பேக்ஸ் வந்து கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சா மட்டும் அது புல் பேக்ஸ்ன்னுலாம் கிடையாது. புல் பேக்ஸுக்கு வேலிடேஷன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ல இருந்தா மட்டும் தான் அது ஒரு வேலிட் புல் பேக். மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இங்க வாங்க. இங்க நம்மளோட ரீசன்ட் புல் பேக் இதுதான். ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம், நமக்கு இந்த மேஜர் ஹைன்றது கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் இதுக்கு கீழ ஆர்டர் பிளாக்ஸ்லாம் ஒரு தனி கான்செப்ட். நான் ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி மார்க் பண்ணணுன்றதெல்லாம் செப்பரேட் வீடியோல போடுறேன். ஓகேங்களா? அதே மாரி தான் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் பிளாக்ல டேப் ஆச்சு அண்ட் மார்க்கெட் ப்ரோ ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிடுச்சு. அண்ட் ஒன்ஸ் இந்த மேஜர் ஹைய பிரேக் பண்ணதுக்கப்புறம், நமக்கு ஒரு மேஜர் லோன்றது கிடைச்சிரும். அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கேண்டில் க்ளோஸா தான் இருக்கணும். ஸ்வீப்ஸ் வந்து வேலிட் கிடையாது. இன்டியூஸ்மென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேண்டில் க்ளோஸோ, ஸ்வீப்போ எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்ல. பட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கணும். அப்பதான் அது வேலிட். ஒ அ ஆஃப்டர் இந்த பிஓஎஸ் அகைன் எப்ப நம்ம ரீசன்ட் புல் பேக் எடுக்கிறதுன்றத பாருங்க. இங்க நம்ம ரீசன்ட் புல் பேக்க எதுனா, இதுதான் நம்ம ரீசன்ட் புல் பேக். ஓகேவா? இந்த ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம் மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். இதோட பிஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ் எதுவும் கிடைக்கல. இன்டியூஸ்மென்ட்ட மட்டும் மார்க்கெட் எடுத்துட்டு, அங்கருந்தே மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஆஃப்டர் பிஓஎஸ் கொடுத்ததுக்கப்புறம், இது நம்ம மேஜர் லோ. அகைன் சேம் பேட்டர்ன கன்டின்யூ பண்ணும். பிஓஎஸ் நடக்குதா? ரீசன்ட் புல் பேக் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுதான் நம்ம இன்டியூஸ்மென்ட். ஒன்ஸ் இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் பிஓஎஸ்ஸ நீங்க மார்க் பண்ணணும். ஒன்ஸ் பிஓஎஸ்ல உங்களோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து என்ட்ரி எடுக்க போறீங்க. டார்கெட்ஸ சிம்பிளா மேஜர் ஹைலயோ, இல்ல டிஸ்கவுண்ட் ஜோன்லயோ உங்க பிரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க டார்கெட் வச்சுட்டு, நீங்க ஸ்ட்ரக்சரோட பிரிண்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் ஆல்சோ பிஓஎஸ்க்கு அடுத்ததுக்கப்புறம், எங்கேயுமே நமக்கு இன்டியூஸ்மென்ட் எடுக்கல. ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மென்ட் இங்க தான் எடுத்துச்சு. ஒன்ஸ் இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம் மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். இங்க நம்மளோட பிஓஐ இங்க தான் இருக்கு. அதுவரைக்கும் மார்க்கெட் வரல. டேப் பண்ணாமயே போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருச்சு. ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதும் அகெயின் இன்டியூஸ்மென்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு மேஜர் லோ பிரேக் ஆயிருக்கு. ப்ரீவியஸா இந்த ஒரு மேஜர் லோ பிரேக் ஆனா நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கரெக்ட்டு தான். இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்டினியூஷன் ஆகல. மார்க்கெட் அகைன் போயிட்டு நம்ம மேஜர் ஹைய தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர நம்ம வேலிடா எடுக்க முடியாது. ப்ரீவியஸா இந்த ஆர்டர்ஸ எடுக்கிறதுக்காக மேபி இங்க வந்திருக்கலாம். ஸோ, பட் இங்க கிளியரா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்து பாடி க்ளோஸ் வச்சதுனால, இட்ஸ் a வேலிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். ஸோ, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ண வேண்டியது இத இன்டியூஸ்மென்ட்டா எடுப்பீங்க. அண்ட் மேல இருக்க எந்த மேஜரா இங்க நமக்கு பிஓஐஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ, என்ட்ரி நமக்கு கிடைச்சிருந்திருக்காது. நம்ம சேஃபா எஸ்எல்ஸ் எதுவும் அடிச்சிருக்காது. பட் ஸ்ட்ரக்சர் படி நம்ம போறப்போ, ஒன்ஸ் அகைன் நம்மளோட மேஜர் ஹை பிரேக் ஆகுது அப்டின்னா, மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்டுக்கு தான் போக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் டூ அப் ட்ரெண்ட் கன்டினியூஷன். ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்? ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மென்ட் மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆயிடும். எந்தவித பிஓஐஸையும் டேப் பண்ணல. எஃப்இஜி மட்டும் மேபி எந்தவித நம்மளோட எந்தவித வேலிட் பிஓஐஸ்லயும் டேப் பண்ணல. பிஓஐஸ்லாம் கீழ இருக்கு. அகைன் போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸும் மேஜர் லோ. புரியுதா? ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணணுன்றது ஃபுல்லாவே மார்க் பண்ணி காமிச்சிறவா? ம். ஆஃப்டர் பிஓஎஸ் நெக்ஸ்ட் எங்க புல் பேக் எடுத்திருக்குன்னு பாருங்க. ஸோ, இந்த இடத்துல. இது நம்மளோட ரீசன்ட் புல் பேக். இன்டியூஸ்மென்ட் எடுத்ததும் மேஜர் ஹை. இங்க நம்மளோட பிஓஐ இங்க இருக்கு.
பிஓஐ டேப் பண்ணியிருக்கு. அகைன் போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு. இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக்குமே இதுதான். இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட்டா லைன் போட்டு, இங்க இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கே. ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்படி வேலிட் தானே அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. ஒன்ஸ் இந்த ஹை மேல இந்த விட்டதும், இந்த விக்குக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்குதோ, அப்பதான் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேலிட் ஆகும். ஸோ இங்க தான் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேலிடா நடந்திருக்கு. சரியா? ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதும், நம்ம மேஜர் லோ அண்ட் நெக்ஸ்ட் இன்டியூஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. இன்டியூஸ்மென்ட் எடுத்ததும் இந்த இடத்துல இருக்கு. பிஓஐ டேப் பண்ணியிருக்கு. அண்ட் பிஓஐ டேப் பண்ணி இப்போ மார்க்கெட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல மேல போய்க்கிட்டு இருக்கு. இதுதான் கரண்ட் சினாரியோ. சரியா? புரியுதா? இன்டியூஸ்மென்ட்னா எப்படி மார்க் பண்றோம்? ஸ்ட்ரக்சர எப்படி இன்டியூஸ்மென்ட்டோட கோரிலேட் பண்றோம்? அண்ட் லிக்விடிட்டி எப்படி வொர்க் ஆகுது? இந்த விஷயங்கள்லாம் நல்லா புரியுதா? புரியாதவங்க அகைன் பாருங்க. ஈவன் புரிஞ்சிருந்தாலுமே சரி, நோட்ஸ் எடுக்கிறதுக்காகவாச்சு அகைன் பார்த்து ஆர்டர்ஸ்னா என்ன? லிக்விடிட்டினா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த அகைன் பாருங்க. அண்ட் இந்த விஷயத்த நீங்க மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது வேலிடா இருக்கு. உங்களால இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்க முடியுது அப்டின்னா மட்டும், இத கத்துக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எந்த ஒரு சேனல்லயுமே குடுத்து நான் பார்த்ததில்ல. ஈவன் நெறைய ட்ரேடர்ஸ் அவங்க கோர்சஸ்ல கூட இதுதான் லிக்விடிட்டியோட இன் டெப்த் கான்செப்ட். இப்படிதான் லிக்விடிட்டி வொர்க் ஆகுது. இந்த பை அண்ட் செல் ஆர்டர்ஸ்க்காக தான் மார்க்கெட்ல லிக்விடிட்டி மேனிபுலேஷன்ஸ் நடக்குது. அண்ட் அத தவிர்க்கிறதுக்காக நம்ம இன்டியூஸ்மென்ட்ஸ் யூஸ் பண்றோம். லிக்விடிட்டீஸ லேர்ன் பண்றோம். அண்ட் அதெல்லாம் அதுக்கு கோரிலேட்டடா ஆசிலேட் ஆகுற மாரி தான் நம்மளோட பிஓஐஸ நம்ம எடுக்கிறோம். அண்ட் பிஓஐஸ்க்கு எப்படி வொர்க் ஆகுதோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம ஸ்ட்ரக்சருமே பிரிண்ட் ஆகுது. புரியுதா? இப்படி தான் ஒரு எஸ்எம்சி யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோல பிஓஐஸ்னா என்ன? பிஓஐஸ் எப்படி மார்க் பண்ணணுன்ற இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட்டோட வரேன். அண்ட் நெறைய பேர் அந்த கான்செப்ட்ட பத்தியுமே வீடியோ போட சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.